ஹாய் டியர்ஸ், வெனஸ்டே மார்னிங் 10 முட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்துக்கலாமே காமெடி தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நல்லா ரெய்னி சீசன் ஆனதுனால நான் பால்கனியில் வச்சு மெயின்டைன் பண்ண செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெரஸில் வச்சுருந்தேன். அங்கேயே பைப்பு இருக்கனால டெய்லியும் தண்ணி ஊற்றுறக்குமே எனக்கு வசதியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நாளாகவே பார்த்திங்கன்னா வெயில் அதிகமானால இலைகளையுமே கொஞ்சம் காஞ்சு போச்சு. நேற்று தான் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து பால்கனிலே செட் பண்ணி வச்சேன். நான் வச்ச கையோடய பார்த்திங்கன்னா மதியம் போல் லேசான ஒரு மழை. சரி லேசாக தானே பெய்யுதுன்னு நினச்சா நைட்டு போல் நல்லா அடிச்சுக்கிட்டு ஊற்றுது. அடுக்கடவுளே இதுக்கு பேசாமல் செடியெல்லாம் மாடியில் இருந்தால் கூட நல்லா துளுத்து வருமே மழைக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நம்ம நினைஞ்சாலும் பரவாயில்ல, மழையாக செடியெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் டெரஸ்லேயே வச்சிடலான்னு பார்த்தா நான் பெற்ற 2 ஜீவராசியும் பின்னாடியே வரும். இவங்க 2 பேத்துக்கு பயந்துட்டே வந்துட்டு நைட் அப்படியே விட்டுட்டேன். மார்னிங் ஃபெலிக்ஸ் சுட்டி ஸ்கூலுக்கு அனுப்பின கையோட பால்கனில் இருந்த செடியெல்லாம் எடுத்து போய் மறுபடியும் டெரஸ்லேயே வச்சுட்டேன். நான் வச்ச நேரமும் ஒன்றும் தெரில, இது வரைக்கும் மழையே பெய்யல. கையில் கண்டா நாயை கண்டா கல்ல கணக்காக தான் எனக்கு நிறைய செடி வீட்டில் பட்டு போனால இன்னும் கொஞ்சம் செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன். அவங்களுமே எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே கையோட அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.